ரவா உப்புமா சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ நம்ம இந்த உப்புமாவை ட்ரை பண்ணுவோம். இது அரிசியில் பண்ண உப்புமா. அதுக்கு 1 கப்பு அரிசியை நல்லா ஊற வச்சு கழுவி அதை கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி அது உடச்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு வெங்காயத்தையும் நல்லா நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதோட கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டு அதில் 2 பச்சை மிளகா, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி சேர்க்கலனாலும் பரவாயில்ல. நல்லா பொல பொலன்னு வரணும் அப்படின்னா நீங்கள் சேர்க்காமல கூட பண்ணலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் பெருங்காயம் அதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசியை உடைக்கிறீங்க இல்லையா மிக்சியில், அதுலேயும் ஒரு 4 இல்லை 5 பல் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ நான் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். 1 கப்புக்கு 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் அந்த அரிசி உடைச்சதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது உப்புமா மாதிரி நம்ம போட்ட உடனே கிண்டணும்னு அவசியம் இல்லை. இது அந்த அளவுக்கு லம்ப்பு சேராது. பட் ஆனாலும் நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடுவோம். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு சுவையான அரிசி உப்புமா தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.